வணக்கம் மாணவர்களே. இன்று 8ஆம் வகுப்பு கணிதம் வாழ்வியல் கணிதம் எடுத்துக்காட்டு 4.21 பார்க்க போகிறோம். எதிர் நேர்மாறல். ஒன்று வந்து எதிர்மாறல், இன்னொன்று வந்து என்னது நேர்மாறல் உள்ளதை பார்க்க போகிறோம். 81 மாணவர்கள் 448 மீட்டர் நீளமுள்ள ஒரு சுவரில் ஓர் ஓவியத்தை 56 நாட்களில் வண்ணமிடுவர். சரியா? அப்படின்னா இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க? மாணவர்கள் எழுதிக்கோங்க. மாணவர்கள் எத்தனை பேர்? 81. சரியா? சுவரின் நீளம் சுவரின் நீளம் மட்டும் போட்டுக்கோங்க. சிம்பிளாகவே எழுதிக்கோங்க. நம்ம டிஎன்பிசிக்கெல்லாம் ரொம்ப சிம்பிளாக எழுதிக்கணும். சுவரின் நீளம் 448 மீட்ரு. சரியா? ஓர் ஓவியத்தை 56 நாட்களில் வண்ணமிடுவர். சரியா? ஓவியத்துக்கு வண்ணம் தான் விடுதாங்க, ஓவியம் கூட வரையலை. ஓவியத்துக்கு வண்ணம் இடுதாங்க. நாட்கள் எவ்வளவு? நாட்கள் போட்டுக்கோங்க. நாட்கள் எவ்வளவு? 56 நாட்கள் ஆகுது. சரியா? அடுத்து பாருங்க, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு. 160 மீட்டர் நீளமுள்ள அது போன்ற ஒரு சுவரில், அப்புறம் 160 மீட்டர் நீளமுள்ள சுவர். சரியா? ஒரு சுவரில் 27 நாட்களில் அந்த ஓவியத்தை எத்தனை மாணவர்கள் வண்ணமிடு? 27 நாட்கள். நாட்கள் எவ்வளவு? 27. எத்தனை மாணவர்கள் வண்ணமிடுவர்? அது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். சரியா? இப்போ எடுத்ததுமே நீங்கள் என்ன செய்யணும்னா, அடுத்து நம்ம கணக்கு போன்றவளை இது இருந்தாலே போதும். இதை நம்ம உருவாக்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். எக்ஸு ஈக்குவல்ட்டுன்னு நம்ம எழுதிக்கிடுவோம். இந்த எக்ஸ் இருக்குல்ல, இந்த 81 அப்படியே எழுதிருங்க. 81 இன்டு மட்டும் போட்டுருங்க. இப்போ இதுக்கு ரெண்டுக்கு இடையில ஒரு கோடு போட்டுருங்க. இங்கேயும் ஒரு கோடு போடுங்க. பைன்னே வச்சுக்கோங்க. சரியா? இதை நம்ம 448/160 அப்படின்னு இங்கே எழுதணுமா, இல்லை 160/448 எழுதணுமான்னு தான் நமக்கு கேள்வி. சரியா? அதுக்கு எதிர்மாறலாக இருந்தால் நம்ம அப்படியே எழுதிடுவோம். நேர்மாறலாக இருந்தால் அதை தலைகீழியாக எழுதுவோம். இவ்வளோதான். சரியா? எப்படி நம்ம இது நேர்மாறலாக எதிர்மாறலாக கண்டுபிடிக்கிறதுங்கிறத இப்போ ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். சரியா? இப்போ சுவரின் நீளம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 81 மாணவர்கள் சேர்ந்து 448 நீளத்துக்கு நம்ம பெயிண்ட் அடிக்காங்க. சரியா? 448 மீட்டர் உள்ள நீளத்துக்கு 81 மாணவர்கள். 160 மீட்டர் பெயிண்ட் அடிக்கணும்னா மாணவர்கள் 81 பேராக தேவைப்படுவாங்க. குறைவாக இருந்தாலே போதும்ல. சரியா? அப்போனா இங்கேயும் குறையுது, இங்கேயும் மாணவர்கள் எண்ணிக்கையும் குறையுது. எக்ஸுங்கிறது நம்ம கற்பனை தான், கற்பனை பண்ணி பார்க்கணும். சரியா? 160 மீட்டர் நீளமுள்ள சுவரை அடிக்க 81 மாணவர்கள் தேவையில்லை, அதோட குறைவாக இருந்தாலே போதும். இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். சரியா? புரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ இங்கேயும் குறையுது, இங்கேயும் குறைஞ்சிருக்கு. அப்போ ரெண்டு பக்கமும் குறைஞ்சின்னா நேர்மாறல். அது ரெண்டையும் ஒப்பிடுதோம்ல, நேர்மாறல். நேர்மாறல்னால் இதை தலைகீழியாக எழுதணும். அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. 160 மேலே எழுதணும், 448 கீழே எழுதணும். இவ்வளோதான். சரியா? அடுத்து இதையும் நாட்களையும் ஒப்பிடுங்க. மாணவர்கள் எண்ணிக்கையும் நாட்களையும் ஒப்பிடுங்க. சரியா? இப்போது ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்க. அது சூரியன் ஓவியமாக இருக்கலாம், எதுவானாலும் ஒரு வேலையை செய்ய 81 மாணவர்கள் 56 நாட்கள் ஆகுது. சரியா? ஒரு வேலை செய்ய 81 மாணவர்களுக்கு 56 நாட்கள் ஆகுது. 27 நாட்களில் அந்த வேலையை முடிக்கணும்னா கண்டிப்பாக அங்கே மாணவர்கள் எண்ணிக்கை என்ன செய்யணும்? அதிகமாக இருந்தால் தான் குறைஞ்ச நாட்களில் நம்ம முடிக்க முடியும் அந்த வேலையை. சரியா? அப்புறம் இங்கே அதிகமாகல 81 மாணவர்கள்ங்கிறது இங்கே அதிகமாகுது. நாட்களின் எண்ணிக்கையை பாருங்கள், 56ங்கிறது 27 ஆயிருக்கு. சரியா? இங்கே குறைஞ்சிருக்கு, இங்கே கூடுது. சரியா? அப்புறம் ஒரு பக்கம் கூடுது, ஒரு பக்கம் குறையுதுன்னா அது எதிர்மாறல். எதிர்மாறல்னால் என்ன செய்யணும்? அதை அப்படியே எழுதணும். 56/27 அப்படியே எழுதணும். இவ்வளோதாங்க. சரியா? எதிர்மாறல்னால் அப்படியே எழுதணும், நேர்மாறல்னால் தலைகீழியாக எழுதணும். சரியா? நமக்கு வாய்ப்பாடு தெரியும். 1 27 3 27 81. இது நல்லா தெரிஞ்சது தான் நமக்கு. இதை அடிச்சிடலாம். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை அடிக்கிறதுக்கு 2ஆம் வாய்ப்பாடு யூஸ் பண்ணலாம், 4ஆம் வாய்ப்பாடும் பயன்படுத்தலாம். சரியா?
இப்போ 4ஆம் வாய்ப்பாடே பயன்படுத்துவோம். 14 4 56, 14 60 இல்லை, அப்புறம் 14 4 56. சரியா? இங்கே 44 மட்டும் முதல் எடுத்துக்கோங்க. 11 4 44, 11 4 44. இங்கே 8 மட்டும் இருக்குல்ல, 2 8, அதை அப்படி எழுதிக்கலாமா? சரியா? சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வாய்ப்பாடால் அழிக்கலாம். 7 7 இல்லை 2ஆவது வாய்ப்பாடை கூட அழிக்கலாம். 7 2 14, 7 2 14. சரியா? இங்கே 5 2 10, மீதம் 1 இருக்கா, இந்த 12ன்னு போட்டுக்கலாமா? 12, 6 2 12. சரியா? 7 7 7 7 49 நமக்கு தெரியும். எண்ணேலா 56, எண்ணேலா 56. சரியா? இப்போ 8 8, 8 16, 8 16. இந்த 0 இருக்குல்ல, அதை அப்படியே மேலே போட்டுக்கோங்க. சரியா? இப்போ 3 இருக்குது, மீதம் உள்ளது என்னதுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3 இருக்குது, இன்னொன்று 20 இருக்குது. இந்த ரெண்டையும் பெருக்கணும்னா எக்ஸோட மதிப்பு என்ன கிடைக்கும்? 60. சரியா? இப்போ 60 தான். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 60. 60 மாணவர்கள் சேர்ந்தால் 160 மீட்டர் நீளமுள்ள சுவரின் ஓவியத்தை 27 நாட்களில் வண்ணமிடுவாங்க. 27 நாட்களில் வண்ணமிடுவாங்க. இதுதான் என்னது நமக்கு ஆன்சர்.